வணிக வரித்துறை பள்ளிக்கல்வித்துறையில் 1000க்கும் மேற்பட்ட காலியிடங்களை நிரப்ப அரசு தயக்கம் காட்டுவது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு வருவாய் ஈட்டி தரும் வணிக வரித்துறையில் கடந்த சில ஆண்டுகளாக பதவி உயர்வின் மூலம் நிரப்பப்படாததால் 200க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதனால் அத்துறையில் வரி வசூல் பாதிக்கப்படுவதுடன் பணியில் உள்ள அதிகாரிகளுக்கு தேவையற்ற பணிச்சுமையும் ஏற்படுகிறது என்று கூறியுள்ளார். அதேபோல் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களில் தொடங்கி முதன்மை கல்வி அலுவலர் வரையிலான 1000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளதால் உயர்நிலை பள்ளிகளிலும் மாவட்ட அளவிலான கல்வி கட்டமைப்புகளிலும் நிர்வாக பணிகள் முடங்கி கிடக்கின்றன. ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையில் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் சூழலில் தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் காலியாக கிடந்ததால் பள்ளிகளின் செயல்பாடுகள் முடங்கி குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படும் நிலை உள்ளதாகவும், இதனை தான் அரசு விரும்புகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே பள்ளி கல்வித்துறை, வணிக வரித்துறை பதவி உயர்வின் மூலம் நிரப்பப்பட வேண்டிய காலியிடங்கள் அனைத்தையும் உரிய நடைமுறைகளை பின்பற்றி நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்.